திமுக அமைச்சர் வீட்டில் தலைமறைவான புசி ஆனந்த், சுற்றி வளைத்த காவல்துறை, அதிர்ச்சியில் தபாகவினர். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் புசி ஆனந்த் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருந்தால் அது தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு தர்ம சங்கடமாக சூழ்நிலையை உருவாக்கும் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டத்தில் நடந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர், பலருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த மனு வழக்கறிஞர்கள் மூலம் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அக்டோபர் 3 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த உத்தரவில் காவல்துறை ஐஜி அஸ்ராக் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தது. இதை கலைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எங்கே பதுங்கியிருக்கிறார் என்ற கேள்வி கடுமையாக நிலவி வருகிறது. இவரின் இருப்பிடம் தொடர்பாக உறுதிப்படாத பல தகவல்கள் உலவி வருகின்றன. மேலும் கரூர் சம்பவம் நடந்த அன்று திருச்சி பைபாஸில் அவர் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதன் பின் அவரை போனை ஆன் செய்யவில்லை, அப்படியே தலைமறைவாகி விட்டார். அங்கிருந்து அவர் ஏற்காடு சென்றதாக நிறைய தகவல்கள் கூறி வருகின்றன. அங்கே ரிசார்ட்ஸ் ஒன்றில் அவர் பதுங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின் அவர் வீரப்பன் வாழ்ந்த சத்தியமங்கலம் காட்டிற்கு ஓடிவிட்டார் என்று ஒரு பக்கம் கூறப்படுகிறது. அவர் வங்கக்கடலில் கப்பல் ஒன்றில் பதுங்கி இருக்கிறார் என்றும் கூறப்பட்டது. இப்படி மாறி மாறி அவர் இருப்பிடம் தொடர்பாக நிறைய தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் அவை எதுவும் உறுதிப்படவில்லை. அவரின் இருப்பிடம் தொடர்பாக உறுதிப்படாத பல தகவல்கள் உலவி வருகின்றன. புசி ஆனந்த் பெரும்பாலும் மதுரை அல்லது பெங்களூரில் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. புசி ஆனந்த் வெளியே வந்தாலும் அவரை போலீசார் கைது செய்ய மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது அவருக்கு எதிராக எஃப்ஐஆர் இருந்தாலும் போலீசார் அவரிடம் விசாரணை செய்துவிட்டு விட வாய்ப்புள்ளது. ஆனால் புசி ஆனந்த் வெளியே வராமல் இருக்க காரணம் உள்ளது. அவர் வெளியே வந்தால் போலீஸ் சில கேள்விகள் அவரிடம் கேட்கும். அதாவது பேருந்து உள்ளே என்ன நடந்தது, விஜய்க்கு எச்சரிக்கை கொடுக்காத பின் அதை ஏற்க மறுத்தது ஏன், இந்த விவகாரத்தில் வதந்தி பரப்பியது எப்படி, ஏன், கரூர் கூட்டத்திற்கு அண்டை மாவட்டத்தினர் கேரள மக்கள் திரட்டப்பட்டது எப்படி என்ற கேள்விகள் போலீசார் கேட்கும். அப்படி கேட்கும் பட்சத்தில் அந்த கேள்விகள் விஜய்க்கு எதிராக மாறும். இது கிட்டத்தட்ட புசி ஆனந்த் அப்ரூவர் ஆனது போல ஆகிவிடும். அவர் வெளியே வந்து வாயை திறந்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்று விஜய் தரப்பும் தபாக தரப்பும் பதட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இதனால் புசி ஆனந்த் தலைமறைவாக இருப்பதற்கான காரணம் அவர் கைது செய்யப்படுவார் என்ற அச்சமும் காரணமாகும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் தபாக தலைவர் விஜய் கரூருக்கு செல்வதற்கு முன்பு ஒன்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு விளக்கத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் ஒரு வீடியோவை வெளியிட்டு அதில் விளக்கங்களை பதிவு செய்யலாம் என சொல்லப்படுகிறது. அதாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த 27ஆம் தேதி தபாக பிரச்சாரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகிவிட்டனர், ஏராளமானோர் காயமடைந்தனர். இந்த தகவல் அறிந்தும் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, அதிமுகவின் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் களத்திற்கு சென்று மக்களுக்கு ஓடி ஓடி உதவினர். அதேபோல் சீமான், பிரேமலதா, அன்புமணி, கமலஹாசன் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆனால் இந்த சம்பவத்திற்கு காரணமாக சொல்லப்படும் விஜய் மட்டும் நேரில் செல்லாத நிலையில் அவர் கரூர் வராதது ஏன் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் விஜய் கரூர் மக்களுடன் வீடியோ காலில் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது.
அதில் விரைந்து வந்து உங்களை சந்திப்பேன் என விஜய் கூறியுள்ளாராம். இந்த நிலையில் விஜய் கரூர் செல்வதற்கான அனுமதி கோரி தபாக சார்பில் தமிழக டிஐஜிக்கு மெயில் அனுப்பியுள்ளனர். மேலும் இது குறித்து டிஜிபி அலுவலகம் அனுப்பிய பதிலில் விஜய் கரூர் செல்லும் தேதி, நேரம், இடம், செல்லும் வழி, நிகழ்ச்சி விவரம் ஆகிய அனைத்தையும் கரூர் மாவட்ட எஸ்பிக்கு வழங்க வேண்டும். மேலும் விவரங்களை முழுமையாக சமர்ப்பித்த பிறகு மாவட்ட போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை செய்த பின் அனுமதி குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே நேரம் விஜய் வீடியோ காலில் கரூர் மக்களிடம் பேசிய போது, யாருமே உங்களால் தான் நடந்தது, எப்போதும் ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்கவில்லையாம். மாறாக விஜய் தனக்கு கவலையாக இருக்கிறது என தெரிவித்தது கூட, நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்கின்றனர். அதாவது கரூர் மக்களுக்கு விஜய் ஆறுதல் சொல்ல போய் அவர்கள்தான் விஜய்க்கு ஆறுதல் சொன்னார்களாம். அதே போல்தான் நம்பிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தலைமறைவாக இருப்பதும் விஜய்க்கு பெரும் கவலையாகிவிட்டதாம். மேலும் புசி ஆனந்த் நடுக்கடலில் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்றனர். அவர் விரைவில் போலீசாரிடம் அப்ரூவர் ஆக போகிறாராம். அவர் அப்ரூவர் ஆக இதில் என்ன இருக்கிறது என நீங்கள் கேட்கலாம். விஜய் கரூரில் பேசிக் கொண்டிருந்த போது நிறைய பேர் மயங்கி விழுந்தபோது விஜய் கீழே இறங்கி அங்கு புசி ஆனந்த் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. எனவே அங்கு நடந்தது என்ன என்பது குறித்து புசி ஆனந்திற்கு மட்டும்தான் தெரியும். எனவே அவர் அப்ரூவர் ஆக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு தலைமறைவாகி உள்ளார். அவர் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் கடலுக்குள் பதுங்கி இருக்கலாம் என்று தெரிகிறது. விஜய் கரூர் செல்வதற்கு முன்பு செய்தியாளரை சந்தித்து விளக்கம் அளிக்கவோ அல்லது வீடியோ வெளியிடவோ வாய்ப்புள்ளது. விஜய் புசி ஆனந்துக்கு முன்ஜாமீன் கிடைக்காவிட்டால் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகிட திட்டமிட்டுள்ளார். புசி ஆனந்த் எங்கு இருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. மேலும் புசி ஆனந்த் தலைமறைவாகி உள்ளதால் தமிழக வெற்றி கழகம் கட்சி பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளது. கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் தலைமறைவாகி விட்டதால் பொதுச் செயலாளர் நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் பிரச்சனையை சந்தித்து வருகிறார். புசி ஆனந்த் தலைமறைவாகி உள்ளதால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தர்ம சங்கடமாக சூழ்நிலை உருவாகும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் புசி ஆனந்த் கைதுக்கு பயந்து திமுகவின் முக்கிய புள்ளி வீட்டில் தலைமறைவாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தபாக கட்சியையும் விஜயையும் கடும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.